தன்னை கல்யாணம் பண்ணி தான் கூட வாழ முடியாது அப்படின்னு சொன்ன அவ இதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன வாழலைன்னா என்ன, அவ வாழவே கூடாது அப்படின்னு நம்ம அரசியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தடுத்து மாப்பிள்ளை வீட்டுல போய் 3 ரகசிய உண்மைய சொல்லி நம்ம அரசியோட நிச்சயத்தை மட்டும் இல்ல கல்யாணத்தையும் சுத்தமா தடுத்து நிறுத்திட்டாங்க. அவ வாழ்ந்தா என்னோட தான் வாழணும், இல்லனா அவ வாழா வெட்டியாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம குமார் நினைக்கிறாங்க. குமாரோட எண்ணம் நிறைவேறக்கூடாது, அரசிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க நம்ம அரசி வீட்டுல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இப்படியா அவன் சொல்லிட்டான் அப்படின்னு கோவத்துல பாண்டியன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவன் போய் கை காலையில ஒடிச்சேறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சொல்றாங்க, ஏன்பா இத அந்த பையன் எங்க கிட்ட சொல்லி நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இதான் எப்படியாச்சும் ஏமாந்தவன் எவனாச்சும் கிடைச்சா அவன் தலையில கட்டி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. ஒருத்தனோட தாலி கட்டிய அவனோட அந்த வீட்டுல வாழ்ந்த அந்த பொண்ணை போய் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்க பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த அந்தரத்துல ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சரவணனையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பாண்டியன் இருந்துகிட்டு, இங்க பாருங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைக்க கிடையாது, அது கல்யாணமே இல்ல, அது ஒரு பொய் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் பொய் கல்யாணம்னு சொல்றீங்க. அந்த தம்பி காட்டின 3 உண்மையும் அப்படியே நேச்சுரலா நடந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு தான் நாங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அந்த பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனதும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட உங்க பையன் எப்படியெல்லாம் நடந்துகிட்டாருங்கிறதையும் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாருக்கிட்டையும் நாங்க விசாரிக்காத ஒரு விஷயத்த, ரொம்பவே கேவலமான ஒரு விஷயத்த உங்க பொண்ணு பண்ணிருக்கு. அத அவர் வீடியோவா எங்க கிட்ட காட்டியிருக்காரு. இதை விட ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேற என்ன ஆதாரையா வேணும்? நீங்க தான் இவங்க ஏமாளி, இவங்களை ஏமாத்தி போடலான்னு நினைச்சீங்க. ஆனா எங்களோட நல்ல எண்ணத்துக்கு கடவுள் எங்களுக்கு கரெக்டான நேரத்துல ஆதாரத்தோட எங்க கிட்ட அந்த தம்பி காட்டினாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமேனு பாண்டியன், நம்ம செந்தில் எல்லாருமே வெளியே வராங்க. எப்படியும் இன்னைக்கு குமார ஒன்று இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க நம்ம குமாரோட சட்டைய பிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா உனக்கு என்ன பாவண்டா என் தங்கச்சி பண்ணுனா, நீயா அவளை கடத்தி கொண்டு போய் கல்யாணத்தை பண்ணுன அப்படின்னு சொன்னதுமேனு, ஆமா நான் கல்யாணம் செஞ்சேன், அவளோட நான் வாழணும்னு தானே செஞ்சேன். அவளோட நானு 1 மாசம் 2 மாசம் இல்ல 3 மாசம் நான் வாழ்ந்திருக்கேன். ஒரே பெட்ரூம்ல நாங்க 2 பேரும் வாழ்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்கும்போது அவ என் மூஞ்சில காரி துப்புறா. என்ன கட்டிக்காதவ வேற எவனையும் கட்டி சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு குமார் சொல்றாங்க. டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க சுடர் வர்றாங்க. சுடர் வந்ததும் நிறுத்துங்க அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லதுமேனு அப்புறம் அப்பத்தா நம்ம சக்திவேலு முத்துவேலுன்னு எல்லாரும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ஏன் என் பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேக்குறாங்க. யோ உனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருந்திருந்தா அந்த பொட்ட பிள்ளையோட வாழ்க்கை இவன் இந்த மாதிரி கெடுத்திருந்தானா உனக்கு அந்த ரோசம் வந்திருக்கும். நீ ஏன் வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை பையன், அதுவும் அவன் மனசு பூரா வெறும் விஷம். தான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும், தன்னை சுத்தி இருக்கவங்க யாரும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட புத்தி உள்ளவன். அப்படிப்பட்டவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன, இதுக்கப்புறம் உங்களை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு பாண்டியன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பாண்டியனை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. யோ முதல்ல பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியணும், அதுக்கப்புறமா நீ பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பையா. அதான் நீ என்ன பண்ணையோ கெட்டது, அதனால உன் பையனோட வாழ்க்கையும் அப்படி போச்சு. உன் பொண்ணு ஏற்கனவே அந்த வீட்டுல போய் வாழ்ந்த பொண்ணு, அப்ப அந்த பையன் மனசுல இருக்கதானே செய்யும். ஏன் இப்ப போய் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிதானே அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க எங்க வாழ்க்கையில தலையிடாம கிளம்பி போங்க. அதை விட்டுட்டு நீங்க இப்படி செய்ய வேண்டியதானே நீங்க இப்படி செய்ய வேண்டியதானேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு சுத்தம் பிடிக்கல, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமேன்ட்டு பேசுவையா பேசுவ, இதே இந்த பையன் எங்க கிட்ட சொல்லலைன்னா இந்நேரம் என் பையனோட வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்ப. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு என்ன தெரியாம இருக்குதா? இந்த ஊர்ல பாண்டியன் நேர்மைக்கு தான் நல்லவருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தான் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு ஒண்ணுனா அத்தனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு யாரும் சொல்லாம போயிட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா
நான் இங்க வந்திருக்கவும் மாட்டேன், உன் பிள்ளைய பொண்ணு கேட்டிருக்கவும் மாட்டேன். ஏதோ என் வீட்டு பையன் உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனோட எண்ணத்துக்கு நீங்க அவன் கால் தூசிக்கு பெறுவீங்களா? அவன் எல்லாம் ரொம்ப தங்கமானவன். தங்கத்துக்கு ஈடு வேற என்னையா? அவனோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக் இருந்துகிட்டு, இங்க பாருங்கப்பா, அவங்களை இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப ஏன் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்ல வந்துச்சு என்னமோ, நான் தான் சொல்ல விடாம தடுத்துட்டேன். நீங்க மறுபடியும் அவங்கள திட்டி மனச கஷ்டப்பட வைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதானப்பா நடக்கும். நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அமைதியாயிருங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிரா, இன்னைக்கு சொல்லாதவங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி சொல்லி அசிங்கப்பட வைக்கணுமா அப்படின்னு சொன்னதுமேனு நம்ம பாண்டியன், இங்க பாருங்க, நான் என் பையன்கிட்ட சொல்லிதான் அனுப்புனேன், நம்ம பிள்ளைய பத்தி எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லணும்டா அப்படின்னு. அவனும் சரின்னு சொன்னான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் சொல்லாம போயிட்டான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படியா, நீ சொல்லாம உன் பையன் ஒரு கோடு கிழிக்கிறத தாண்ட மாட்டான்னு சொன்னாங்க? அது எப்படி? நீ தான் சொல்லிருப்ப, நம்ம பிள்ளைய பத்தி சொல்லாதரா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒருத்தனோட வாழ்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா எவனும் கட்டிட்டு போக மாட்டாங்க. இதுக்குன்னு ஒருத்தன் கிறுக்கன் வராமையா போயிருவான், அவன் தலையில புடிச்சு கட்டி வச்சிடலான்னு நீயும் உன் பிள்ளைங்களும் மொத்தமா பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு என் புள்ள தலையில கட்டி விடலான்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. கேவலமானவங்க நீங்க எல்லாம். கேவலம் கட்டவங்களுக்கு என்னையா பேச்சு வேண்டி கிடக்குது? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் குடும்பத்துக்கு போய் நான் பொண்ணு எடுக்க வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கார்த்திக் சொல்றாங்க, அவன் சொன்ன 2 விஷயத்த கூட என்னால தாங்கிக்க முடியும், ஆனா 3வது விஷயத்த உண்மையாலுமே அரசி நீ உண்மையா பண்ணையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க எதை நினைச்சு என்கிட்ட கேக்குறீங்கன்னு தெரியல, ஆனா இது நாள் வரைக்கும் அவன் சுண்டு விரல் கூட என் மேல பட்டது கிடையாது. நான் அவன் கிட்ட பேசினதும் கிடையாது. கோவத்துல மட்டும்தான் திட்டிருக்கனே தவிர வேற எங்க அப்பாவை பழி வாங்கணும்னு தான் என்னை கல்யாணம் பண்ணான்னு அரசி அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்ப உடனே கார்த்திக் இருந்துகிட்டு நம்ம குமார் காட்டுன அந்த ஒரு ஆதாரத்தை நம்ம அரசி கிட்ட காட்டுறாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன அரசி அப்படின்னு சொல்லி காட்டவும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சண்டை வரும்போது நம்ம அரசி பின்னாடி குமாரோட கழுத்தை பிடிச்சு இப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி இருக்கும். அதை நம்ம குமார் ஒரு ஸ்டூடியோல கொடுத்து கையில ஒரு ஹார்ட் இது மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை மேக் பண்ணிடுவாரு. அதை கொண்டு வந்து காட்டவும், சத்தியமா என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் நடந்ததே கிடையாது, என்னை நம்புனீங்கன்னா நம்புனுங்க, உங்கள்கிட்ட இதை நான் சத்தியம் பண்ணி இதை நம்புங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை, ஏன்னா நான் அதை பண்ணவே கிடையாது அப்படின்னு அரசி தலையா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை வாங்கி நம்ம செந்தில், கதிர், சரவணன்னு 3 பேரும் பாக்குறாங்க. பழனிவேலும் அதை வாங்கி பார்த்துட்டு, அட பாவமே, ஏண்டா அந்த பிள்ளையோட வாழ்க்கைய கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருப்பியும் போய் அவனை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க அமைதியா இருங்க, என் பொண்ணுக்கு அவளோட தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா பாண்டியன் இங்க அரசிக்கிட்ட ஒரு முடிவை சொல்றாங்க. இங்க பாருமா, நீ எடுத்த முடிவு தான் தவறான முடிவா போயிடுச்சுன்னா இப்ப நான் எடுத்த முடிவு கூட தப்பான முறையில போயிடுச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பா, அதுக்கு தானப்பா நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருந்துக்கிறேன்னு சொன்னேன், நீங்க தானப்பா கேட்கல. இப்ப அவன் அது சொல்றான், இவன் இது சொல்றானா, என்னால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான், நீங்களும் இல்லைனா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீயே எவ்வளவு தங்கமான ஒருத்தன் உன்னை கேட்டா கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நீ கடைசி வரைக்கும் எங்க கூடயே இருந்துக்க, விருப்பம் இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ பண்ணிக்க, இதுக்கப்புறம் இப்படி ஒரு அவமானத்தை என்னால தாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமரவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணாத நீ வேற எவனையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுடி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம சுடர் பாத்தீங்கன்னா, ஏங்க இப்படி பண்றீங்க,
நம்மளை கல்யாணம் பண்ணாட்டியாலும் அவள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை கல்யாணம் பண்ணாதவ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு அவளோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சுடரு நம்ம குமரவேலை திட்டுறாங்க.